உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார், இப்போ ஒரு தமிழ் அப்படிங்கிறத எடுத்தது பார்த்தீங்கன்னா, அகஸ்தியருக்கு சிவன் தமிழ் ஊட்டி தமிழ் அகஸ்தியர் அந்த தமிழை வளர்த்தார் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் உலகின் மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறோம். 50,000 வருடங்கள் 5,000 வருடங்கள்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு நல்ல விளக்கம் ஒன்று சொல்லுங்களேன். தமிழ் தான் உலகின் மூத்த மொழியா, அது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சொல்லுங்களேன். என்ன மிருகம் வழி எது இருந்தாலும் அதோட கடை வரக்கூடிய வார்த்தை அம்மா. மான்ற ஒரு வார்த்தை, இந்த மான்ற ஒரு வார்த்தை தமிழ் அகராதியில் தான் உண்டு. தமிழ் அகராதிக்கு உடையது, புரியுதாங்க. ஸோ காத்தால ஏற்பட்டது. காத்து வாசி யுகத்திலேயே காத்தாலே பேசக்கூடிய தன்மையுடையது தமிழ். இந்த தமிழுக்கு மட்டும் உள் மனசு ஆழமா போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரண ஒரு விஷயத்திலே வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை இந்த தமிழுக்கு உண்டு. தமிழ் அகராதியில நீங்க எடுத்தீங்கன்னா, டைனாஸ்டின்னு பார்த்தீங்கன்னா கிமு 3000 வருஷங்கள் வரும். ஒரு டைனாஸ்டி எடுத்தீங்கன்னா கிமு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டது மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசுக்கு வழியா வந்ததுன்னு வரும். இப்போ சாதாரண ஒரு கூகுளில் போட்டிங்கன்னா, அதே தமிழ் கூகுளில் பார்த்தீங்கன்னா கிமு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வரும். அப்போ இந்த தமிழ் மொழி தோன்றிய காலத்துல அரசாட்சிகள் கிடையாது. அதுக்கு முன்னாடியே தோன்றிருக்கு. அதுக்கு முன்னாடி குருமார்கள், குரு வழி, இறைவனோட தொடர்பு கொண்டிருக்கும். அதுதான் முதல் சங்க பலகை. ஸோ முதல் சங்கத்துல இருக்கக்கூடியதான் தமிழ். முதல் சங்கத்துல வழிவா வந்திருக்கூடியதான் அந்த உலகத்துல பிறந்தது தமிழ். ஸோ அந்த தமிழ் முதல் சங்கத்துல இருந்து வந்திருக்கு. 2வது சங்க காலங்கள் வழக்க சொல்லதான் பல மொழிகள் உருவாயிருக்கு. அந்த பல மொழிகள் உருவானதுதான் துளுவு, மற்ற லாங்குவேஜ், தெலுங்கு, மற்ற நிறைய இதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த லாங்குவேஜ்லாம் வந்திருக்கு, புரியுதா உங்களுக்கு. ஆனால் முதல்ல ஆதியிலேருந்து உருவானது தமிழ். தமிழ் தான் முதல் சங்கங்கள் வளர்த்தாங்க, 2வது சங்கங்கள் வளர்த்தாங்க, 3வது சங்கங்கள் ராஜராஜ சோழன் வரைக்குமே 3வது சங்கங்கள் வளர்த்த காலங்கள் ஏற்பட்டிருக்கு, புரியுது. ஆனால் மீனாட்சி அம்மன் கோயில் பாண்டிய மகாராஜில் கல்லப்பட்டது. இன்ன வரைக்கும் அந்த மாதிரி கோயில் கட்டத்துக்கு உலகத்தில் தமிழ் அகராதியில் மிக முதன்மையானது. தெய்வமே பிறந்து வளர்ந்த ஒரு இடம் அது. தெய்வமே பிறந்ததுக்கான சாட்சியும் இருக்கு. மீனாட்சி அம்பாள் பிறந்து உலகத்தையே ஆட்சி செய்கிறா. அதை கல்யாணம் பண்ணுறதுக்கு வரக்கூடிய நிலைமை. அதுல பல தெய்வங்கள் உருவான கதைகள், பல வரலாறுகள் ஏற்பட்டிருக்கு. ஆனா உங்களுக்கு சங்கத்தோட வழியில போனீங்கன்னா முக்கிய மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல லாங்குவேஜ் வந்தது அசோக பேரரசு. அசோக பேரரசு உலகம் முழுதும் பரவி பண்றாங்க. அவங்க உலகம் முழுதும் நிறைய பேரை அந்த புத்திசத்தை பரவத்துக்கோசரம், அதுக்கோசரம் தன்னோட நிலையில எல்லா லாங்குவேஜையும் கற்றுக்குன்னு போகிறாங்க. அதாவது அசோகரோட பசங்க. அந்த பசங்க உலகம் முழுவதும் பண்ணப்போ தான் நிறைய லாங்குவேஜை பற்றி எல்லாமே உலகத்துக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தது டைனாஸ்டிக்கெல்லாம் முன்னாடி, அதாவது டைனாஸ்டிலாம் உருவாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூகுளே போட்டிருப்பாங்க கிமு 5000 வருஷம். அப்போது இது ஒரு 2000 வருஷம் கூட்டிங்கன்னா 7000 வருஷத்துக்கு முன் உட்பட்டது தான் தமிழ். தமிழ் சங்க பலகைகள் வேற, சங்க இயக்கங்கள் வேற. முதல்ல தமிழுக்கு புள்ளி இல்லாத வார்த்தைகள், அந்த புள்ளி இல்லாத வார்த்தைகள் முதல்ல இருந்தது. அந்த புள்ளி வச்சு அதுக்கப்புறம் எழுதப்பட்டது தான் 2ஆம் சங்கம். முதல் சங்கத்திற்கு எழுத்து முடிவே கிடையாது, முடிவு இல்லாம போகும். அந்த முடிவு இல்லாம போகக்கூடியதான் தமிழ் சங்கத்தில் அமைக்கப்பட்டது. அதுவும் மூத்த தமிழ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அகத்தியம் கல்தோன்றா காலத்து வந்ததுதான் தமிழ்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல அகத்தியம், அகம்ன்றது உடல். அதுதான் நான் சொன்னேன், காத்து வடிவமாக பேசக்கூடிய ஈஸான வழியா பேசுறது. அகத்திலேருந்து பேசக்கூடிய தன்மை, அகத்திலேருந்து நினைக்கக்கூடிய தன்மை, அகம் என்ன நினைக்குதோ அது என்ன செய்யக்கூடிய தன்மை, எது வழியா இருக்கோ, எந்த பொருளுக்கு ஒரு அந்த ஆதி காலத்துல பேர் வச்சாங்க அந்த பொருள் மாறக்கூடிய அந்த தன்மை தமிழ். அது கொண்டு தான் உண்டு. வேற எந்த ஒரு தமிழுக்கு நிகரான மொழி கிடையாது, தமிழுக்கு நிகரான வழியும் கிடையாது. அதே மாதிரி தமிழுக்கு நிகரான தெய்வமா இருக்கக்கூடிய முருகருக்கு நிகரான ஒரு வழியும் கிடையாது, புரியுதா எனக்கு. அதனால முருகருக்கு ஆற்றக்கூடிய தன்மை தமிழ் தான் ஆசான். அகஸ்தியரோட தமிழுக்கு ஆசான் முருகர். ஆசான வணங்கக்கூடிய தன்மையா இருக்கவர் அகஸ்தியர். அகஸ்தியர் மூலியமா தான். அது இல்லாம முதல் உலகத்துல இன்னைக்கு இங்கிலீஷ்ல கிராமர் சொல்லுவாங்க. அந்த இங்கிலீஷ்ல கிராமர்ன்றது முதல் தமிழ் இலக்கணம் ஆசான்கள் இவங்க தான். இலக்கணத்தை வச்சு செய்யப்பட்டது தமிழ்ல தான். உலகத்திலே இலக்கணம் உருவானது தமிழ்ல தான். அதனால நிறைய செடி, மரம், கொடி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைக்கப்பட்டது. அதெல்லாம் ஒரு தெய்வத்தன்மையாக வைக்கப்பட்டது. ஒரு பொருளுக்கு வச்சது மரம்னா மரம், பச்சையாக இருக்குன்னா பச்சையாக தான் இருக்கும். அதுதான் தமிழோட வேலை. சிவப்புனா சிவப்பாக தான் இருக்கும். அது வேற எந்த ஒரு வார்த்தையில சொன்னாலும் அது சரிப்பட்டு வராது.
எந்த வார்த்தையிலையும் நம்ம எடுத்துக்க முடியாது. மரம்னா மரம் தான். என்ன சொல்றீங்க? அதுக்கு வேலை செய்யக்கூடிய ஆளுங்கள் நூலால் அளவு பண்ணி செயலால் எழுதப்பட்டது தமிழ். தமிழ் எல்லாமே ஆதி காலத்துல இருந்து இறைவனோட வரக்கூடிய வாசி, இறைவனோட வரக்கூடிய வாசியோட தத்துவத்தில் அமைக்கப்பட்டது தான் இந்த தமிழ். இது அதனால்தான் தமிழ்ல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் பல நூற்றாண்டுகள் ஆனாலும், பல விதமான வழிகள் போனாலும், பல விதத்துல நம்ம அறியக்கூடிய தன்மைகள் வந்து இருப்போம். பல 100 கணக்கான அது வார்த்தைகள் அடங்கியிருக்கு, 100 கணக்கான அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் 100 கணக்கான அர்த்தங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதனால அதுக்கப்புறம் சில மொழிகள் தோன்றிடுச்சு. அந்தந்த காலகட்டத்தில் அரசர்கள் இருந்தாங்க. அரசர்கள் அந்த மொழியை வந்து மொழிபெயர்த்தினர், வழி பண்ணாங்க. முதல்ல உங்களுக்கு எடுத்தீங்கன்னாவே கம்பர். கம்பர் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண சொல்ல, ராமாயணத்தை எது சொல்ல முதல் பெயர்த்தவர் கம்பர் தாங்க. அதுக்கப்புறமா தான் எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கிறாங்க. புரியுதானுங்க? கம்பர் அந்த இத்தனைக்கும் ராமாயணத்தை, வால்மீகி ராமாயணத்தை படிக்கவே இல்லை. ஒட்டக்குத்தர் படிச்சு எழுதுறாரு. ஆனா ராமாயண மாளிகத்தை வந்து படிக்காமே சொல்லிட்டு போறவரு கம்பர். அப்ப நாணத்தாலே வழிபண்றது. அப்ப தமிழ்ன்றது ஒரு நாணத்தால வரக்கூடிய ஒரு தன்மை. உடல் உள்ளிருந்து வரக்கூடிய மெய் உணர்வுகளை உணர்த்தக்கூடிய தன்மை. மெய் உணர்வுகளை உணர்த்தக்கூடிய தன்மைனா இறைவனோட தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இறைவனோட தொடர்போடு இருக்கக்கூடிய தன்மை இந்த தமிழுக்கு மட்டும் உண்டு. அகராதி நீங்க இங்க இல்ல, எந்த கண்ட்ரியில போனாலும் இருக்கு தமிழ். தமிழுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும். தமிழ் என்ற ஒரு ஊரும் எந்த ஒரு கண்ட்ரிலுமே எழுதப்பட்டிருக்கும். மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஆஸ்திரேலியா, நீங்க போகக்கூடிய எந்த ஒரு சவுத்தில் இருக்கக்கூடிய அத்தனை, ஏஷியா இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரில பார்த்தீங்கன்னா வழியா இருக்கும். அது இல்லாமல் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மன்னர்கள் நார்த்தில் பெருசா போர் தொடுத்திருக்க மாட்டாங்க. ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா சவுத்துல தான் நிறைய போர் தொடுத்திருப்பாங்க. சவுத்துக்கு இவங்களுக்குள்ளேயே பாண்டியன், இவங்க தான் சண்டை போட்டுருப்பாங்க. ஆனா நார்த்ல இவங்க போய் சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா நார்த்ல போய் சண்டை போடக்கூடிய அளவுக்கு இவங்களோட வழி இல்லை. ஏன்னா தோழமையா ஆயிடுறாங்க. அந்த தோழமையா இருக்க சொல்ல இங்க இருக்க ஆளுங்களை அனுப்புறது, இங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதாவது இரும்பு, வேலு, வில்லு, இது தேவைப்பட்ட அனைத்தையும் இங்கிருந்து செஞ்சு அனுப்பக்கூடிய நிலைமை இருந்ததுனால தோழமையாயிடுறாங்க. இப்போ அசோகருக்கு ஒரு தோழமையாயிடுறாங்க. இவங்க நிறைய மகாராஜாவுக்கு, பௌரிய பேரரசுக்கு வந்து தோழமையாயிடுறாங்க. இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து இவங்க எல்லாம் நிறைய பேர். அதனால இவங்க இந்த பக்கம் போயிருப்பாங்க. காம்போடியா, இந்தோனேஷியா, அந்த மாதிரி கண்ட்ரிலாம் போய் வென்று வழி பண்ணக்கூடிய இருக்கும். ராஜராஜ சோழன் வந்து உலகத்துல தமிழை வந்து மிகப்பெரிய அளவில் எடுத்துன்னு போனது இந்த ராஜராஜ சோழனோட காலம்தான். அதுக்கு முன்னாடி எடுத்துனா கரிகால் சோழன். 2000 கிமுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஔவையார் எழுதாத பாட்டா, அதை கொஞ்சம் படிச்சு பார்த்தாவே போதும். என்ன சொல்றீங்க? பாரிவேந்தன் வாழாத வாழ்க்கையா? என்ன சொல்றீங்க? உலகத்துல வந்து பாரிவேந்தன் கொடுக்காத ஒரு இதுவா? அதிகமான் தன்னோட இதுக்கோசரம் எத்தனை நெல்லிக்கனி எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். அதுதான் ஒரு உணர்வோ வைக்கக்கூடிய ஒரு பொருளோ இருக்கக்கூடிய ஒரு பழத்துக்கோ அவங்க வச்ச பேர் இன்னைக்கு வரைக்கும் மாறும். யாராலையும் மாற்ற முடியாது. அது இறைவனா கொடுத்தது. எல்லா லாங்குவேஜுமே இறைவனால் அமைக்கப்பட்டது தான். இறைவன் தோற்று வைக்க புரிதானுக்கு அவன் மனசுல தோன்றி வழியா வந்து அந்த லாங்குவேஜுக்கு எல்லாத்துக்கும் வடிவம் அமைக்கிறான். ஒரு எழுத்தே வடிவம் தான். அந்த வடிவத்தை அமைக்கக்கூடிய காலங்கள் வழிபண்ண புரிதானுக்கு. ஒரு காலத்துல வந்து வெறுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா அச்செழுத்து சொல்லுவாங்க. இந்த அச்செழுத்து என்னது? வெறும் கோடு போடுவாங்க, வெறும் இது போடுவாங்க. அந்த சிம்பிளே நமக்கு இருந்திருக்கு. அந்த சிம்பிள் எடுத்தீங்கன்னா நீங்க அந்த சிம்பிள் இதுல கம்பேர் பண்ணீங்கன்னா ஈப்ரோ கம்பேர் பண்ணலாம். ஈப்ரோன்றது இது கிறிஸ்டியானிட்டியோட மிகப்பெரிய லாங்குவேஜ். அந்த ஈப்ரோல பார்த்தீங்கன்னா கோடு கோடா வரும், கோடு கோடா வரும். எல்லாமே கோடு கோடாவே இருக்கும். அந்த கோடு கோடா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு ஒவ்வொருத்துக்கும். ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு இன்ச் பை பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்குமே அர்த்தம் இருக்கு. ஒரு பொருளுக்கு உயர்ந்த தன்மைகள் இருக்கு. அது மாதிரிதான் தமிழ் அகராதியில வந்து முதல் சங்க காலத்துல உலகமே வந்து தெய்வத்துக்கிட்ட பேசியிருக்கின்றதுக்கு அர்த்தமே தமிழ் தாங்க. உலகம் அந்த தெய்வம் கூட பேசி உரையாடக்கூடிய தன்மை, தெய்வத்துக்குடைய சண்டை போட்டு உரையாடக்கூடிய தன்மைகள் எழுதப்பட்டதுதான் இந்த தமிழ் அகராதியில் இருக்கக்கூடிய பாடல்கள். அவங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்திப்படுத்தி இறை இருக்கக்கூடிய தன்மையைப்படுத்தி சிவனோட பொருள் எப்படி இருக்குன்னு உயர்த்தி பாடி செயல் பண்ணக்கூடிய தன்மை இந்த தமிழோட அகராதியில் தான் இருக்குன்றத சொல்ற. ஆசான் தமிழுக்கு நிறைய ஆசான்கள் இருக்காங்க. உலகத்துல மிகப்பெரிய தமிழ் எழுதின ஆசான்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ ஸ்காலர்ஸ் இருக்காங்க. தமிழை பத்தி எவ்வளோ சொல்லிக்கக்கூடிய எவ்வளோ இருக்காங்க. பாம்பாட்டி சித்தர் இருக்காரு, திருமூலர் போல தமிழ் அவ்வளோ அழகான ஒரு தமிழ், அவ்வளோ வாக்கியம். திருமூலர் இருக்காரு. உங்களுக்கு வந்து இவர் இருக்காரு, சிவவாக்கியர் இருக்காரு. சிவவாக்கியர் போல அவர் திட்டலாம்
யாராலும் தாங்க முடியாது. பார்த்து இணைக்க முடியாத ஒரு திட்டெல்லாம் திட்டக்கூடிய புரியுதா எனக்கு? அதாவது மிகப்பெரிய சூட்சமா இருக்கக்கூடிய தமிழ் பாடல்ல தான் இருக்கும். புரியுதா எனக்கு? நட்டக்கல்லை நாதன் சுற்றி சுற்றி முணுமுணுக்கும் பாவைகளா நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில். புரியுதா எனக்கு? அப்படின்ற ஒரு அப்படின்றது ஒரு சொல்றார். இப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க நட்டக்கல் என்ன சிவனை போய் சுற்றி சுற்றி வந்தா வழி வருமா? அது அர்த்தம் கிடையாது. இறைவனை எப்படி வேண்டோம், நீ எப்படி துதிக்கணும் அப்படின்ற சொல்றதுக்கு தான் அந்த பாட்டு. அதாவது நட்டக்கல்லை நாதன் என்று புரியுதா எனக்கு? நட்டக்கல்ன்றது நம்ம உடம்புல இருக்கு. நம்ம உடம்புல ஒரு நட்டக்கல் ஒன்று இருக்கு. அந்த நட்டக்கல்ல எவன் ஒருத்த கண்டுபிடிக்கிறானோ அவன் இறைவன் கிட்ட போகக்கூடிய. நமக்கு எங்க நட்டக்கல் இருக்குன்னா உள்நாக்கு. உள்நாக்கு இல்லைன்னா பேசவே முடியாது யாராலையும். ஒரு நிமிஷத்துக்கு 20 அடி டைப் அடிக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 60 அடி கிடக்கிறதுன்னு டைப் அடிக்கும். அந்த டைப் அடிச்சு சொல்லக்கூடிய தன்மை உள்நாக்கு கொண்டு. அது பேர்தான் நட்டக்கல். அந்த நட்டக்கல்ல நாக்கம் அடிச்சு புரியுதா எனக்கு? ஓம் நமச்சிவாய என்ற மனத்தை முணுமுணுக்கும் பாவிகளா. புரியுதா எனக்கு? நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன். நாதன்னா யாரு? உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. எப்போ நீ அது பண்ண சொல்ல உன்னோட ஆத்மா மேல் எழும்பி அதுல இருக்கக்கூடிய விந்து திரும்ப அந்த சிவலிங்கத்துக்கு போய் அபிஷேகம் நடக்குதோ அன்னைக்கு இறைவனோட தன்மை நீ பெறப்போற. அதனால்தான் நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பேசக்கூடிய தன்மையை எடுத்து சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய அர்த்தம். இதுவே நான் ஒரு சின்ன ஒரு கால்வாசி சொல்றேன். என்னோட ஸ்காலர்ஸ் பெருசா சொல்லுவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் எங்க அடங்கி இருக்குன்றது தெரியும். அதாவது சைவ சித்தாந்த நூல்கள் நீங்க படிச்சாதான் உலகத்தோட வழி தெரியும். இப்போ ஆக்னேய சக்கரம் பல ஸ்காலர்ல புக்ல பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். ஆனா சைவ சித்தாந்த நூல்களை படிச்சு நான் 157வது இடத்துல தான் இது இருக்கு. அப்போ இன்னும் எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு இறைவனை பார்க்கக்கூடிய இருக்கு, காஸ்மிக் எனர்ஜி இருக்கு, எனர்ஜி உள்ள போகக்கூடிய தன்மை, எனர்ஜி உள்ள மறைஞ்சு போய் திரும்பி வெளியே வரக்கூடிய தன்மைகள் எல்லாம் ராமலிங்க டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அந்த துதி பாடியிருக்காங்க. அந்த துதி பாடி வழி பண்ண சொல்ல ஏற்கப்பட்டது இல்லையா? தமிழோட துதி பாடி அவர் இது பண்ண சொல்ல இறைவன் கிட்ட ஏற்கப்பட்டு உள்ள போயிருக்கு. அந்த இறைவன் கிட்ட ஏற்கப்பட்ட இருக்கிற தன்மை இது. ஆழ்வார்கள் எடுத்துக்காங்க. ஆழ்வார்கள் பிறந்த அத்தனை பேருமே தமிழ்நாடு தான். நீங்க அந்த ஆழ்வார்கள் எடுத்தீங்கன்னா ஆழ்வார்கள் மொத்தமே திவ்ய பிறந்த அத்தனை பேருமே 12 ஆழ்வார்கள் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருப்பாங்க. வேற எங்குமே இருக்காது. எல்லா ஆழ்வாரும் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருப்பாங்க. 64 நாயன்மார்களும் இந்தியாவில தான் இருப்பாங்க. அது பர்டிகுலரா தமிழ்நாட்டில் தான். அதாவது ஒவ்வொருவரும் இறைவனை தேடி இறைவனை வழிபண்ண சொல்லக்கூடியது. ஆதி காலத்திலே இறைவனோட கிட்ட பேசி இருக்கக்கூடிய தன்மை காலப்போக்கில் விட்டுட்டாங்க. அந்த காலப்போக்கு விட்ட வழிதான் இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட எடுத்துக்கங்க, எத்தனோ 1000 போயிடுச்சு தமிழோட இது. இன்னும் எவ்வளவு விஷயங்கள் கிடைக்க போகுது. அந்த விஷயங்கள் கிடைக்கிறப்போ தெரியும். ஆனா எந்த மொழிகளையும் தப்பு கிடையாது. எல்லா மொழியும் துணையோட வந்திருந்தாலும் எல்லா மொழியும் நல்ல மொழி தான். இறைவனோட தொண்டு இறைவனுக்கு வழிபட்டிருக்கு. இறைவனோட வழியில தான் செயல்பட்டிருக்கு. புரியுதா? இப்ப துளசிதாசன் எடுத்தீங்கன்னா 96 இது ராமாயணத்தை அவர் எழுதுறார் தெலுங்குல. தெலுங்குல எழுதுறவன் தான் துளசிதாசன். ஆனா ராமாயணத்தை தெலுங்குல எழுதுகிற அந்த துளசிதாசன் எடுத்தீங்கன்னா உலகத்திலே இல்லாத அளவு அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளவு ஒரு மகானா இருப்பார். 96 லட்சம் மைல் சூரியன். இன்னைக்கு சயின்ஸ் கணக்கு போட்டு சொல்லுது. அவர் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார். ஸோ ஒவ்வொரு மகானுக்கு எட்டிய அளவு, ஒவ்வொரு மகானுக்கு தெய்வங்கள் வழிபாடுகள் எட்டிய அளவு எவ்வளவு போதும், அவன் மூளைக்கு உயர்ந்த அளவுக்கு எட்டிய அளவு எவ்வளவு போதும், அந்த எட்டிய அளவுக்கு அவன் போவான். அதுதான் மூளைதான் உணர்வு கொடுத்து அந்த மூளையோட உணர்வுல இருக்கக்கூடிய 100% வழியை நம்ம பண்ணா எப்போ தாமரை போல் விரிகிறதோ 1000 பெட்டல்ஸ், அதுதான் சகசிராரம். அந்த சகசிராரம் எப்போ தாமரை போல் விரியுதோ அந்த தாமரையில் அமர்ந்து இருக்கக்கூடிய இறைவனை நீ பார்ப்பாய். அப்போ மூளை 100% எவனும் இப்போ மூளை 1% 3% தான் நம்ம வேங்குது. எவ்வளவு பெரிய ஸ்காலருக்கு. ஆனா எப்போ தாமரை போல் அது விரியுதோ 100%, அப்ப இறைவனோட தன்மை நீ அடைவாய் அப்படின்றது தான். சூப்பர் சார். ஸோ தமிழ் உலகின் மூத்த மொழி. அது 50,000 வருடத்துக்கு முன்னாடி கூட தோன்றிருக்கலாம். ஆதியே இல்லை, அதோட இதுவே கிடையாது, கணக்கே கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி சார். நல்லா டீட்டெயிலாக விளக்கமாக இந்த விஷயத்தை சொன்னீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சார். இது போன்ற பல விளக்கங்களை உங்ககிட்ட கேட்குறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேரிலும் கொடான குடியரசுக்கும் அகஸ்தியர் இன்னும் சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.